வணக்கம். ராஜா சார் இன்னைக்கு சிம்பனிய அரங்கேற்றம் பண்றாரு அப்படின்னாலும், நமக்கெல்லாம் ரொம்ப நாளாவே சிம்பனி இசைய துளி துளியா குடுத்துட்டே தான் வந்துட்டு இருக்காரு. ஒரு சிம்பனி ஆர்கெஸ்ட்ரால ஏகப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிச்சுட்டு இருப்பாங்க. இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா இம்பார்ட்டன்ஸ் குடுத்து தான் அந்த சீக்வென்ஸ் இருக்கும். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் எப்படி ஹைலைட் பண்ணி சில பாடல்கள காட்டியிருக்காரு அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு, அந்த பாடல்கள தான் இன்னைக்கு நாம செலிப்ரேட் பண்ண போறோம். இந்த ஃபார்ம் ஆஃப் அ வினாடி வினா நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்மளோட 3 வர்ச்சுவல் கண்டஸ்டன்ட்ஸ் வராங்க. அவங்களுக்கு நான் குடுக்குற விதவிதமான க்ளூஸ் வச்சு ராஜா சாரோட பாடல எதை பத்தி நான் பேசுறேன் அப்படிங்கறத அவங்க கண்டுபிடிக்கணும். வெல்கம் டு என்ன பாட்டு பாட தமிழ் ஃபிலிம் மியூசிக் குவிஸ் ஆன் யுவர் ஃபேவரட் தமிழ் நாஸ்டால்ஜியா சேனல். This is season 5 episode 6 and இன்னைக்கு நாம பார்க்க போற பாடல்கள் எல்லாமே ராஜா சிம்பனிஸ். அண்ட் இந்த கேள்விகள் 6 கேட்டகரியில வரப்போகுது. அந்த கேட்டகரிஸ் என்னன்னு இப்ப பார்க்கலாம். ஃப்ளூட், ஸ்ட்ரிங்ஸ், பெர்கஷன், பியானோ, கோரஸ் மற்றும் பிராஸ். ஸோ ஒரு கேட்டகரியிலும் இருக்கிற பாடல்கள் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஹைலைட் பண்ணி, கோரஸ் ஆல்சோ நான் இன்ஸ்ட்ருமெண்ட்னு ட்ரீட் பண்றேன், ஹைலைட் பண்ணி வந்த பாடல்களா இருக்கும். அண்ட் இந்த கேள்விகள் 100, 200, 300 பாயிண்ட்ல இருக்கு. கண்டஸ்டன்ஸ் அவங்களுக்கு எந்த கேட்டகரியில எத்தனை பாயிண்ட்ல கேள்வி வேணும் அப்படின்னு எடுத்து விளையாடலாம். இப்போ நம்ம கண்டஸ்டன்ஸ் பார்க்கலாம். டுடே வி ஹேவ் கிரிஜா, மது அண்ட் சிவா. வணக்கம் எல்லாரும், வெல்கம். கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சோ கிரிஜா, உங்க முதல் கேள்வி நீங்க எடுக்கலாம். ஃப்ளூட் 200. புல்லாங்குழல் இசை பிரதானமா இருக்கும் இந்த பாடல்ல. உங்களுக்கு வந்து பாட்டுக்கு பாட்டு எடுத்து, சோ பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள் விடுகதை ரூபத்துல நான் தரேன். நீங்க அதுல இருந்து பாட்டை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான விடுகதை இதோ. சுட்டி பையன் அவன் ஊதுறான், பூங்கோத மனசு தெரிஞ்சு கூப்பிடுறான், மெட்டுல என்னமோ ஒரு ரகசியம், அவனுக்கு புரிஞ்சது ரொம்ப அதிசயம். சின்ன கண்ணன் அழைக்கிறான், ராதையின் பூங்கோதையின், அவன் மன்னம் தந்த ரகசிய ராகத்தை பாடி சின்ன கண்ணன் அழைக்கிறான். எஸ் எஸ், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. அதேதான் அந்த பாடல். ரவிக்கோயில் படத்துல வந்த படம், 77ல வந்த படம். ராஜா சார் மியூசிக்ல பாலமுருகிருஷ்ணா அவர்கள் பாடியிருந்தார். பஞ்சோரநாச்சலம் அவர்களுடைய வரிகள்ல ரீத்திகாலை அப்படிங்கிற ராகத்துல ரொம்ப ஒரு யூனிக்கான காம்போசிஷனை ராஜா சார் கொடுத்திருந்தார். இந்த ராகத்துக்கு சினிமால இப்படிதான் பாட்டு போடணுங்கிறது ஒரு அரிச்சுவடி மாதிரி இந்த பாடல். இதுக்கப்புறம் அவரே 2-3 பாடல் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அத்தனை மியூசிக் டைரக்டர்ஸும் இந்த ராகத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. இவர் போட்ட பாடலை பின்பற்றி தான் சொல்லணும். ஸோ அருமையா ஒரு ஸ்டார்டிங் முதல் சாங் அழகா எடுத்தீங்க கிரிஜா. 200. நெக்ஸ்ட் क्वेश्चन. மது, உங்களுடைய கேள்வி நீங்க எடுக்கலாம். கோரஸ் 300. உங்களுக்கு ஒரு விடுகதை தான். ஸோ உங்களுடைய விடுகதையை நீங்க சால்வ் பண்றீங்களா பார்க்கலாம். மலை மேல இருக்குது கோயில், மினுக்கு மினுக்குன்னு எரியுது தீபம், ஏத்த வர நேரத்துல கேக்குது இந்த பாட்டு, வரம் தருமா அந்த முத்துச்சுடர், சுகம் வருமா கலர் கலர் கதிர். மலைக்கோவில் வாசலில் கார்த்திகை தீபம் மின்னுதே. எஸ், அதுதான் அந்த பாடல். வீரா படத்துல வந்த பாடல் 94ல மனோ அண்ட் ஸ்வர்ணலதா குரல்ல வந்த பாடல் இது. வாலி அவர்களுடைய வரிகள். சோ மது, நைஸ் ஓப்பனிங் வித் 300 பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் क्वेश्चन. சிவா, உங்களுது நீங்க எடுக்கலாம். I would like to go with strings 200. இதுவும் ஒரு பாட்டுக்கு பாட்டு எடுத்து, அப்படி கரெக்டா எல்லாம் பாட்டுக்கு பாட்டு எடுத்தா எடுத்திருக்கீங்க. உங்களுக்கும் ஒரு விடுகதை தான். உங்க விடுகதை என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். கொட்டாங்குச்சி அவன் கையில, வாசிக்கிறான் பிச்சை எடுக்கையில, புத்தனை போல பாடுறான், பசி கொடுமையில வாடுறான், சிப்பிக்குள் இருப்பதோ வெண்முத்து, இவன் சிரிப்பு மட்டுமே அவன் சொத்து. பாடல் வரிகள் மற்றும் காட்சி அண்ட் படத்தோட பேர் எல்லாத்துக்கும் இதுல குழு இருக்கு. படம் பேரை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க பாட்டை சொல்லிடலாம் ஈஸியா. அந்த படத்துல எல்லா பாட்டுமே ஹிட் தான். தெரியல, பாஸ். பாஸ். ஓகே, ஐ அம் பாசிங் இட் டு கிரிஜா. கிரிஜா, உங்களுக்கு தெரியுமா? சிப்பிக்குள் முத்து படம் தெரிஞ்சு போச்சு. பாட்டு பாட்டு வந்து இல்ல, உங்களுக்கு நேரம் ஆயிடுச்சு. மது, உங்களுக்கு தெரியுமா? தர்மம் சரணம் கச்சாமி, தானம் சரணம் கச்சாமி,
ఇంతో అంతో ఉన్నారంటే ఇకమే స్వర్గం లేదిక మరు జన్మం. சரி, நீங்க தெலுங்குல பாடினாலும் நான் உங்களுக்கு இந்த பாயிண்ட கொடுத்துடுறேன். கரெக்டான பாடல் நீங்க கண்டுபிடிச்சதுனால. எஸ்பிபியும் எஸ்பி ஷைலஜாவும் சேர்ந்து பாடிருந்தாங்க. அந்த குழந்தைக்கு வந்து ஷைலஜா பாடுவாங்க. வைரமுத்து அவர்களுடைய வரிகள். ஸோ சூப்பர், நீங்க 200 பாயிண்ட் ஸ்டீல் பண்ணிட்டீங்க மது. ஹாய், நான் கிரிஜா ராஜசேகர். நான் வந்து சென்னை மயிலாப்பூர்ல இருக்கேன். நாங்க வந்து வாரம் ஜெர்மன் தமிழருவி வானொலி நிலையம் அப்படின்ற ஒரு அமைப்போட பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியெல்லாம் நான் வந்து நடத்திட்டு இருக்கேன். கிரிஜா, உங்க கேள்வி. பியானோ 300. இது வந்து படம் பாரு பாட்டு பாடு. ஸோ நான் வந்து உங்களுக்கு இந்த பாட்டுல இந்த ஒரு ஸ்கிரீன்ஷாட் கொடுப்பேன். அது ரொம்ப ஆப்வியஸா இருக்குங்கிறதுனால அந்த நடிகை, அதுல வர ஒரு நடிகையோட மூஞ்சியை நான் பிளர் பண்ணியிருக்கேன். பட் அந்த செட்டிங்கை பார்த்தே உங்களால பாட முடியும் நம்பி கேட்குறேன். இது என்ன பாடம்? பியானோ வாசித்து கொண்டு பாடும் ஒரு பாடம். வானிலே ஒரே வெண்ணிலா, மேகங்கள் கவிதை தாரகை ஊர்வலம், என் வானிலே ஒரே வெண்ணிலா. ஜானி. எஸ் எஸ். ஜானி படத்துல வந்த பாடல் 1980ல ஜென்சி அவர்கள் குரல்ல ஒலித்த பாடல். கண்ணதாசன் அவர்களுடைய வரிகள்ல வந்த பாடல் இது. ஸோ 300 for கிரிஜா. வணக்கம், என் பேர் மதுசூதன். நான் சென்னை டி நகர்ல இருக்கிறேன். தனியார் தொலை தொடர்பு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். மியூசிக்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இளையராஜா பாடல்கள்னா ஒரு தனி ஆர்வம். பிரியா மேடம் ப்ரோக்ராம் ரெகுலரா வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப பிடிக்கும். நன்றி. மது, அடுத்த கேள்வி உங்களுக்கு. ஃப்ளூட் 100. இதுவும் படம் பாரு பாட்டு பாடுதான். ஸோ உங்களுக்கும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஃப்ரம் த சாங். பட் இந்த 100 பாயிண்ட்ஸுங்கனால நான் பிளர் எல்லாம் பண்ணல, அப்படியே நீங்க கண்டுபிடிச்சு பாட வேண்டியதுதான். குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு. அதுதான். எஸ், அதையே பாட்டோட நிறுத்திட்டீங்க. கேக்குதா சொல்ல மாட்டீங்களா? குக்கு குக்கு குக்கு. எஸ் எஸ், அதுதான் அந்த பாடல். மெல்ல திறந்தது கதவு படத்துல வந்த பாட்டு. இது வந்து மெல்லிசை மன்னரும் இளையராஜாவும் சேர்ந்து இசையமைத்த படம். பட் என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து டியூன் எல்லாம் வந்து மெல்லிசை மன்னர் போட்டாரு. பட் அதுக்கு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பண்ணது ஃபுல்லா ராஜா சார் அப்படிங்கிறது. ஸோ அதனால இது வந்து ராஜா சாரோடைய இன்ஸ்ட்ருமெண்டேஷனை தான் நம்ம செலிப்ரேட் பண்றோங்கிறதால இந்த பாடலுக்கு வந்து இட் ஃபிட்ஸ் இன் டு த ஸ்கீம். 86ல வந்த படம். சித்ரா அவர்கள் குரல்ல வாலியோடைய வரிகள்ல வந்த பாடல். அண்ட் மோகன் குழல் வாசிக்க ராதா பாடுற மாதிரி வரும். ஸோ நீங்க மோகனை பார்த்தே கரெக்டா சொல்லிட்டீங்க. ஏன்னா ஒரு ரேர் இன்ஸ்டன்ஸ், ஏன்னா அவர் மைக்குக்கு பதிலாக குழல் பிடித்த பாடல் இது. ஸோ 100 பாயிண்ட்ஸ் மது. So என் பேர் வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. So I'm based out of New Jersey, USA. I've been living here since 1999. I work as an IT executive. நான் இளையராஜோட ரொம்ப பிக்கஸ்ட் ஃபேனு. நான் அவரோட சாங்லாம் நிறைய கேட்டிருக்கேன். பட் ஆனால் இப்போ நிறைய லிரிக்ஸ்லாம் மறந்து போச்சு. So Priya, I just want to say that you are doing a fantastic job. So keep it up. Thanks for giving me this opportunity to participate in this exciting quiz program. Chorus 100, Priya. Chorus 100. ஓகே. இது வந்து ஒரு வேர்ட் கிளவுட். ஸோ பாடல் வரிகள் ஜம்பிள்டா உங்களுக்கு தெரியல தோன்றும். நீங்க அதை ஒன்னா கூட்டி சேர்த்து பாட்டு பாடணும். உங்களுக்கான வேர்ட்ஸ். பூந்தளிராட பொன்மலர் சூட பூந்தளிராட. ஓகே, யா, so that was the right answer. பன்னீர் புஷ்பங்கள் படத்துல வந்த பாடல். எஸ்பிபி அண்ட் எஸ் ஜானகிமா பாடியிருந்தாங்க. கங்கை அமரன் அவருடைய வரிகள். 81ல வந்த படம் இது. ஸோ சிவா, யூ ஓப்பன் யுவர் அக்கவுண்ட் வித் 100 பாயிண்ட்ஸ் வித் திஸ் சாங். கிரிஜா, அடுத்த கேள்வி உங்களுக்கு. பிராஸ் 300. பிராஸ் 300. ஓகே, இது ஒரு கலக்கல் பாட்டு. ஸோ 2 பாடல்கள் உங்களுக்கு கலந்து நான் பாடியிருப்பேன் சரண வரிகளை. நீங்க 2 பாட்டையும் பிரிச்சு கரெக்டா சொல்லணும். ஒரு பாடல் மாத்திரம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் நான் இன்னொன்று பாஸ் பண்ணிடுவேன். 2 சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 300 பாயிண்ட்ஸ். ஸோ உங்களுக்கான பாடல்கள் இதோ.
ஆரட்டும் நெஞ்சில் உள்ள தழும்புகள், போகட்டும் முன்னம் செய்த தவறுகள். பாலில் பழம் போலே இந்த பாவை கொஞ்சுவாள். பெத்த மனம் பித்து பிடித்தது, பிள்ளை நலம் எண்ணி கிடக்குது. மறந்து நான் மயங்கவா, அன்னை வசம் உன்னை வைப்பேன், இதற்கு நான் இணங்கவா. அப்பனே அப்பனே பிள்ளையார் அப்பனே. இன்னொன்னு வந்து ஸ்வர்க்கம் மதுவிலே. ரெண்டு கரெக்டா சொல்லிட்டீங்க. அடங்கப்பனே அப்பனே யாரப்பனே, போடவா தோப்பு கரணம் போடவா, நான் பாடவா. அன்னை ஒரு ஆலயம் படத்துல வந்த பாடல் இது. 79 வந்த படம். எஸ்பிபி அண்ட் சுசீலா அம்மா பாடிருந்தாங்க இந்த பாடல வாலி அவருடைய வரிகள்ல. இன்னொரு பாடல் மோஸ்ட் இன்டாக்சிகேட்டிங் சாங், சொர்க்கம் மதுவிலே சொக்கும் அழகிலே மது தரும் சுகம் சுகம். பியூட்டிஃபுல் சாங். எனக்கு ரொம்ப 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 பிடித்த பாடல். சட்டமென் கையில் படத்தை வந்தது 78ல. எஸ்பிபி அவ்வளவு குரல்ல, கண்ணதாசன் அவருடைய வரிகள். அந்த பாடல் ரெண்டையுமே நீங்க சால்வ் பண்ணிட்டீங்க. 300 points பியூட்டிஃபுல்லா அடிச்சிட்டீங்க. சூப்பர். அண்ட் நெக்ஸ்ட் क्वेश्चन இஸ் ஃபார் மது. ஸ்ட்ரிங்ஸ் 300. ஸ்ட்ரிங்ஸ் 300. இதுவும் உங்களுக்கு மிஸ்ஸிங் லெட்டர். ஸோ ஒரு பாடல்ல வரிகளை நான் கொடுத்துருப்பேன், அதுல சில எழுத்துக்கள் இருக்காது, முக்கியமா வல்லின எழுத்துக்கள் இருக்காது. நீங்க அதெல்லாம் போட்டு fill in the blanks பண்ணி பாட்டை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான சொற்கள் கச்சட தப்பற இருக்காது. ரக்கம்மா கையத்தட்டு, புது ராகத்தில் மெட்டு, அடி ரக்கோழி மேளங்குட்டு. ரக்கம்மா கையத்தட்டு தான் அந்த பாடல். தளபதி படத்துல வந்தது. எஸ்பிபி அண்ட் சொர்ணலதா குரல்ல வந்த ஒரு பியூட்டிஃபுல் சாங். வாலி அவர்களுடைய வரிகள். ரொம்ப ரொம்ப ஒரு பிரில்லியன்ட் காம்படிஷன். ஸோ மது 300 more points for you. உங்க கேள்வி சிவா. Piano 100. உங்களுடைய கேள்வி இஸ் a word cloud also. ஸோ அகைன் நீங்க வந்து ஜம்பிள் வேர்ட்ஸை போட்டு பாட்டை கண்டுபிடிக்கலாம். தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு. தர்மத்தின் தலைவன் படத்துல 88ல வந்த படம். எஸ்பிபி, மலேசியா வாசன் மற்றும் சுசீலா அம்மா 3 பேரும் இணைந்து பாடி இந்த ஒரு அருமையான பாடல். வாலி அவர்களுடைய வரிகள். ஸோ சிவா 100 more points for you. Next question is for Girija. Flute 300. Flute 300. Okay. மியூசிக் மைஸ்ட்ரோ கேள்வி. கங்க்ராச்சுலேஷன். ஸோ உங்களுக்கு இந்த பாடலை சால்வ் பண்றதுக்கு 3 க்ளூ கொடுப்பேன். முதல் க்ளூலே நீங்க ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா யூ கெட் 600 points. ரெண்டாவது க்ளூக்கு அப்புறம் ஆன்சர் சொன்னீங்கன்னா 500 points. மூணாவது க்ளூக்கு அப்புறம் சொன்னீங்கன்னா 300 points. இல்லைன்னா பாஸ் ஆயிடும். ஸோ உங்களுடைய முதல் க்ளூ இப்போ நான் ரிவீல் பண்றேன். அதுல இருந்து நீங்க பாட்டை கண்டுபிடிக்க முடியுமா சொல்லுங்க. Your first clue is an audio clue. இல்லையா? அடுத்த க்ளூ கொடுக்கலாமா? ஓகே. ஸோ செகண்ட் க்ளூ இஸ் இந்த பாட்டில் பார்த்திபன், இயக்குனர் விஸ்வநாத் மற்றும் லக்ஷ்மி இவங்க 3 பேருமே இந்த காட்சியில தோன்றுவாங்க. எஸ்பிபி அவர்கள் தான் பாடியிருப்பாரு. அவர் பார்த்திபனுக்கும் குரல் கொடுத்திருப்பாரு, விஸ்வநாத்துக்கும் குரல் கொடுத்திருப்பாரு. எஸ்பிபியை தான். லக்ஷ்மி வெறுமை தான் இருப்பாங்க, அவங்க பாட மாட்டாங்க. இது எந்த பாடம்? இந்த காம்பினேஷன்ல ஒரே ஒரு படம் தானே வந்திருக்கு. இல்ல அதான் பாரதி கண்ணம்மா. பாரதி கண்ணம்மாவா? இல்ல இல்ல இன்னொரு பேர் ஞாபகம் இல்ல, படம் பேர் ஞாபகம் இல்ல. தேர்ட் க்ளூ. இது வந்து பாடல் வரிகள். ஐயாதானே தாயாரு, வெத்து கோபம் எதுக்கு பேஜாரு, விடுமா அனுமாரு.
உஷாரையா உஷாரு, ஒரு அஞ்சாரோ உஷாரையா உஷாரு. காக்கை சிறகனிலே, அதுதான் அந்த படம். 2000ல வந்த படம். எஸ்பிபி அவர் குரல்ல பேசி பாடி எல்லாம் பண்ணி கலக்கியிருப்பாரு. ஆர்வி உதயகுமார் அவருடைய வரிகள்ல வந்த பாடல் இது. நீங்க 3 க்ளூக்கு அப்புறம் இதுல சொன்னதுனால உங்களுக்கு 300 பாயிண்ட்ஸ். மது, உங்க கேள்வி. பர்குஷன் 300. பர்கஷன் 300 இஸ் ஆல்சோ கலக்கல் பாட்டு. ஸோ 2 பாடல்கள், ட்ரம்ஸ் நிறைய தூக்கலா இருக்கும் 2 பாடல்களை உங்களுக்கு ப்ளே பண்றேன். நீங்க அந்த 2 பாட்டையும் பிரிச்சு என்னன்னு சொல்லணும். உங்களுக்கான பாடல்கள். கல்யாணமாகாமலே ஆசை வெள்ளோட்டம் பார்க்கின்றது, பூமீது மோதும் தென்றல் தான் பூமி சேர்ந்தால் தாங்காது, என்னை உன்னிடம் இழுப்பதென்னவோ உள்ள மட்டிலும் எடுப்பதென்னவோ, தேடிடும் என் ராஜாவின் ரோஜாப்பு சேர்ந்திடும், உன்னை கண்டதும் என்னை கண்டதும் உண்டாகுமோ பக்கம் தான், வா 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 கூட. ஃபர்ஸ்ட் புதிய பூவிது, செகண்ட் தென்றல் தான் திங்கள் தான். சூப்பர். எஸ், எல்லாமே டகால்னு சொல்லிட்டீங்களே. 2 பாடலும் அத்துப்படி போல இருக்கு. எஸ், கரெக்டான பாடல்கள் தான். தெண்டலே என்னை தொடு படத்துல வந்தது 85ல. எஸ்பிபி அண்ட் ஜானகிமா பாடிருந்தாங்க, வாலி அவர்களுடைய வரிகள். இன்னொரு பாடல் கேளடி கண்மணியில வந்தது, ஏசுதாஸ் அண்ட் சித்ரா பாடிருந்தாங்க அந்த பாடல, பிரேசுடன் அவர்களுடைய வரிகள்ல. ஸோ 2 சொன்னதுனால மது 300 more points for you. You're just staying a step ahead of Girija. Super, and this is good competition going on. And Shiva, அடுத்த கேள்வி உங்களுது. பியானோ 200. இட்ஸ் முதல் வரி என்ன? ஸோ நான் பல்லவி வரிகள் கொடுக்குறேன், நீங்க பாடலுடைய முதல் வரியை சொல்லணும். இனிமேலும் வரம் கேட்க தேவையில்லை, இதுபோல் வேறெங்கும் சொர்க்கம் இல்லை. தெரியல, பாஸ். தெரியல. ஓகே, திஸ் இஸ் 4th round, so it is a counter clockwise pass. I am passing it to Madhu. உங்களுக்கு தெரியுமா? இந்த பாட்டை மிஸ் பண்ணீங்கன்னா என்னால உங்களை எல்லாம் மன்னிக்கவே முடியாது. such an easy song. I am passing it to Girija. Girija, உங்களுக்கு தெரியுமா? என்னையா அநியாயம் பண்ணீங்க. பியானோ பாட்டுனா இந்த பாட்டுல முதல்ல ஞாபகம் வரணும். இனிமேலும் வரம் கேட்க தேவை இல்லை, இது போல வேறெங்கும் சொர்க்கம் இல்லை, உயிரே நீ பார்த்த பார்வைக்கு ஒரு நன்றி. இதை மிஸ் பண்ணலாமா? படத்துல அந்த பியானோ தான் அந்த பாட்டுல பிரதானமே. இன்ஃபேக்ட் இதுக்கு வந்து வேற ஒருத்தர் மியூசிக் போட அந்த கையை பார்த்து ராஜா சார் இசையமைச்சாருங்கிற இந்த பாடலோடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஹேராம் படத்துல வந்த பாடல், கமல்ஹாசன் அவர்களுடைய வரிகள். அந்த பெங்காலி திங் வேற யாரோ எழுதியிருந்தாரு, அவர் பேரை நான் இன்க்ளூட் பண்ண மறந்துட்டேன். ஸோ ஹேராம் படத்துல வந்த பாடல் அது. ஸோ யாருக்கும் பாயிண்ட் இல்லை. நெக்ஸ்ட் கிரிஜா, இது அடுத்த கேள்வி உங்களுது. கோரஸ் 200. ஒரு துளி பாட்டு. ஸோ உங்களுக்கு அகைன் ஒரு ஸ்மால் பிட் ஆஃப் பிஜிஎம். காதல் ஓவியம். அந்த பாடல் இல்ல. இல்ல, ஐ எம் பாசிங் இட். இட் கோஸ் டு சிவா. உங்களுக்கு தெரியுமா? தெரியும், சொல்லுங்க. இது ஒரு நிலா காலம். எஸ், அது எப்படி அந்த லாலாலா நிறைய பாட்டுல வந்திருக்கு. பட் இது திஸ் ஹாஸ் ஒரு டிஸ்டிங்க்ட் பேட்டர்ன். அது எப்படி மிக்ஸ் ஆச்சு உங்களுக்கு தெரியல. இது ஒரு நிலா காலம், இரவுகள் கனா காலம். டிக் டிக் படத்துல வந்தது, வைரமுத்து அவர்கள் வரிகள்ல வந்த பாடல் இது. சோ சிவா, 200 points from கிரிஜா. மது, அடுத்த கேள்வி உங்களுது. பிராஸ் 200. பிராஸ் 200 இஸ் a silent movie. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு
பாடல் காட்சியை காட்டுவேன். அதுலயும் வந்து இது சோ ஆப்வியஸ் கையில வந்து அந்த ஒரு பிராஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு ஹீரோ டான்ஸ் ஆடுற இது நான் வந்து பிளர் பண்ணியிருக்கேன். அதாவது கொஞ்சம் குதிக்க வச்சிருக்கேன். நீங்க ஆனாலும் இந்த பாட்டை கண்டுபிடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாட்ச் இட். என்ன பாட்டுன்னு தெரிஞ்சுதா? என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு? எஸ். செவன்டி எயிட்ல வந்த படம். எஸ்பிபி அவர்கள் குரல்ல, வாலி அவர்களுடைய வரிகள்ல. ஸோ மது more for you. And next question, சிவா. Strings 100. Strings 100. ஓகே. இது வந்து ஒரு பிக்சர் பசில். ஸோ உங்களுக்கு ஒரு கார்ட்டூன் க்ளூ வருது. சரஸ்வதி. ஓகே. அது சரஸ்வதின்னு பார்க்காதீங்க. வாட் இஸ் ஷி டூயிங் பாருங்க. That's the only picture I could get for what is she doing. வாசிக்கறாங்க, ப்ளே பண்றாங்க மியூசிக். வேணியே நீங்க என்ன பண்ணுவீங்க? வாசிப்பீங்க? மிருதங்கத்தை வாசிப்பீங்க. மீட்றது. மீட்டுகிறாள். அதுக்கு ஒரு இன்டு போட்டிருக்கேன். அப்படின்னா மீட்டவில்லை. இல்லைன்னு அர்த்தம் அது. ஆமா, இல்லைன்னு அர்த்தம். இதுக்கு மேல க்ளூ கொடுக்க மாட்டேன். இனிமே நீங்க பாட்டை கண்டுபிடிக்கணும். அப்புறம் மீட்டாத ஒரு வீணை எனை சேர்க்கும் நேரம். பூந்தோட்டம். பூந்தோட்டம். எஸ், அதுதான். எஸ். மீட்டாத ஒரு வீணை. இது பியூட்டிஃபுல் சாங் அகைன். இதுவும் ஐ திங்க் ரீத்திகோட நினைக்கிறேன். மீட்டாத ஒரு வீணை என்னை மீட்டும் நேரம், புதிரான ஒரு பாடல் பொருள் சொல்லும் நேரம், ஆகாய பூக்கள் மழை தூவும் நேரம், மனதின் ராகம். ஹரிஹரன் அண்ட் மகாலட்சுமி ஐயர் 2 பேரும் பாடியிருந்தாங்க பூந்தோட்டம் அப்படிங்கிற படத்துல. முரளியும் தேவயானியும் நடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலி இந்த பாட்டுல வந்து ஆல்தோ சாங்ல வந்து மீட்டாத ஒரு வீணை அவங்க பாடுறாலும் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்சுவலி இதுல பிரதானமா யூஸ் பண்ணப்பட்டது வயலின் தான். உங்களுக்கு நிறைய கேட்கும் இந்த பாடல்ல. இன்ஃபேக்ட் நடுவுல ஒரு சீன்ல முரளி கையில வயலின் வச்சுக்கிட்டே வர மாதிரி ஒரு காட்சி கூட இருக்கும் இதுல. மு மேத்தா அவர்களுடைய வரிகள். So Shiva, 100 points. We come to the last round. கிரிஜா, உங்க கேள்வி எடுங்க. Percussion 200. Percussion 200. உங்களுக்கு என்ன தாள வாத்தியம் வரப்போகுது? ஓகே, இது வந்து பிக்சர் பசில் உங்களுக்கும். ஸோ பாடும் அது இதுவா ஃப்ளைட்டாவே எடுத்துக்கணுமா இல்ல அது பறக்கும்? பறக்கிறது. அது என்ன பேர்டுங்க? கிளி. கிளிதான். இதுதான் எனக்கு தெரியல என்னன்னா. இன்னொன்னு அந்த 2 ஹலோ கம் ஆன். அது என்னது? அது புரியவே இல்ல. அது என்ன இதுன்னே புரியல. அது வழியா இல்ல என்னன்னு புரியல. அது அதான் வழிதான். என்ன மேப், கூகுள் மேப் பாக்குறது இல்ல. அதுல இப்படி என்ன போடுவோம். ஓகே ஓகே. நேரம் ஆயிட்டு இருக்கு. இல்ல உங்களுக்கு நேரம் ஆயிட்டு. I'm going to have to pass it. சிவா. தெரியும். பாடி பறந்த கிளி பாத மறந்ததடி பூமானே, ஆட்டாடி தன்னாலே கூத்தாடி நின்னேனே. ஒரு கையில ஒரு தாம்பரின் வச்சு தட்டிட்டே இருப்பாரு கார்த்திக் இந்த பாடல் பூராவே. ஸோ எஸ், பர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் அது. பாடி பறந்த கிளி கரெக்டா நல்லா பாடியும் காமிச்சிங்க. கிழக்கு வாசல் படத்துல எஸ்பிபி குரல்ல ஆர்வி உதயகுமார் வரிகள்ல வந்த பாடல். ஸோ 200 more points நீங்க ஸ்டீல் பண்றீங்க. சூப்பர். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் மது. Brass 100. Brass 100. ஓகே, இது வந்து அகைன் ஒரு துளி பாட்டு. ஸோ ஒரு சின்ன பிட் பிஜிஎம் கேட்டுட்டு பாட்ட சொல்லுங்க. இது ரொம்ப ஈஸி.
என்னம்மா கண்ணு சௌக்கியமா, ஆமம்மா கண்ணு ஃபேண்டாஸ்டிக். எஸ், அதேதான். ஃபேண்டாஸ்டிக். உங்களுக்கு நான் சொல்றேன், சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்க. என்னம்மா கண்ணு சௌக்கியமா தான் மிஸ்டர் பாரத் படத்துல வந்த பாடல். எஸ்பிபியும் மலேசியா வாசுதேவனும் இந்த மாதிரி ஒரு ஜோடி குரல் இருக்கவே முடியாது. ஒத்தர பீட் பண்ணி அத்தனை அருமையா பாடின ஒரு பாடல் இது. மது, 100 more points for you. And the last question is for Shiva. So உங்களுக்கு பர்கஷன்ல முதல் வரி என்ன? ஸோ உங்களுக்கான பல்லவி வரிகள் கொடுக்குற முதல் வரி நீங்க சொல்லணும். என்னத்தான் பிடிச்சு மெல்லத்தான் அணைச்சு முத்தம் தான் நித்தம் தான் வச்சுத்தான் கொஞ்சணும் கொஞ்சணும். எந்த பாடல்? என்னத்தான் பிடிச்சி மெல்லத்தான் அணைச்சி அடாடா பாட்டுக்கு மறந்து போச்சு. என்னத்தான் பிடிச்சி முத்தம் தான் நித்தம் தான் கொஞ்சணும் கொஞ்சம் வந்துட்டீங்க வச்சுத்தான் கொஞ்சணும் கொஞ்சணும். மீட்டருக்கு வந்துட்டீங்க. நேரம் ஆயிட்டு இருக்கு. என்னத்தான் பிடிச்சி மெல்லத்தான் அணைச்சி முத்தந்தான் நித்தந்தான் வச்சனும் கொஞ்சணும் கொஞ்சணும். மது, இது உங்களுக்கான கேள்வி. தெரியுமா? கருத்த மச்சான் கஞ்சத்தனம் எதுக்கு வச்சான் பருத்தி. அதுதான். என்னத்தான் பிடிச்சு மெல்லத்தான் அணைச்சு முத்தந்தான் நித்தந்தான் வச்சுத்தான் கொஞ்சணும் கொஞ்சணும் கருத்த மச்சான். அந்த வரத உரிமை. கருத்த மச்சான் கஞ்சத்தனம் எதுக்கு வச்சான். உரிமையோடைய சத்தம், அந்த பாடல் பூரா அது இழுத்து இழுத்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டோனல் குவாலிட்டி அந்த உரிமை மேளத்துக்கு. அதான் இந்த பாடலை யூஸ் பண்ணியிருப்பாங்க. புது நெல்லு புது நாத்து படத்துல வந்த பாடல். எஸ் ஜானகி அம்மாவுடைய ஒரு பியூட்டிஃபுல் ரெண்டிஷன். ராஜா சார் மியூசிக்ல தான் வந்து அவரே எழுதியிருந்தார் இதுக்கு வரிகளும். ஸோ 100 more points எடுத்து மது, யூ ஆர் க்ளோசிங் த போர்டு. We have Girija with 1100, Madhu with 1600, our big winner, and Shivaji with 700. Wonderfully played, all of you did a great job. And எவ்வளோ பாடல்கள்ல எந்தெந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எவ்வளோ அழகா ஹைலைட் பண்ணி நமக்கு ராஜா சார் கொடுத்திருந்தாருன்னு இன்னைக்கு நம்ம பார்த்தோம். I'll see you again in another episode of என்ன பாட்டு பாட அடுத்த வாரம். Next week's episode will be மெல்லிசை மன்னரோட இசையில KJ யேசுதாஸ் அவர்கள் பாடிய பாடல்கள் அடுத்த வார நிகழ்ச்சியில. Until then, stay safe, take care. This is Priya signing off. Bye bye.